வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு ராஜ மரியாதை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரைக்கும் அதிமுகவிற்குள் இணைவதோ கூட்டணியோ என்ற பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது என்பதை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த பொழுது தெரிவித்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் ராஜ மரியாதையுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டாலும் சரி அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைத்தாலும் சரி அவரை வெற்றியடைய வைப்பது எங்களது கடமை என்று தென் மாவட்ட அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறியுள்ளனர். நண்பர்களே, நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரு அணியாக பிரிந்து கிடப்பது கடந்த 4.5 ஆண்டுகளாக அதிமுக பல்வேறு தேர்தல்களை சந்தித்துள்ளது. சில தேர்தல்களை புறக்கணித்துள்ளது. அனைத்திலும் அதிமுக தோல்வியை மட்டும்தான் பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலும் தவறாக இருக்கிறது. ஒருபோதும் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கான யூகங்களோ அல்லது வெற்றியடைய வைப்பதற்கான பேச்சுவார்த்தையோ கட்சிக்குள்ளே அல்லது கூட்டணிகளுக்குள்ளே எந்த ஒரு முயற்சியையும் எடப்பாடி செய்யவில்லை. தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம்தான் அவர்கள் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் நடந்த சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார், எடப்பாடி அதிமுகவிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதாவது பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை. அவர் பொதுச் செயலாளர் பதவிற்கு தகுதியானவர் கிடையாது என்பதை நாங்கள் கூறுகிறோம். அவர் பதவி பறிக்கப்பட்டால் அதிமுகவில் இணைந்து அதிமுகவை வெற்றியடைய வைப்போம் என்பதையும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் அடுத்த அரசியல் கட்ட நகர்வுதான் என்ன என்று நாம் விசாரித்த பொழுது பன்னீர்செல்வத்தின் உதவியாளரிடம் இருந்து கேட்டறிந்த பொழுது தாவேகாவுடன் கூட்டணி என்பது 95% உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்தார் அல்லவா? தென் மாவட்டங்களில் யாருக்கு ஆதரவுகள் இருக்கிறது என்பது செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தாவேகாவில் இணைவதை விட கூட்டணி வைத்தால் நிச்சயம் 20 முதல் 24 தொகுதிகளை விஜய் அவர்களிடம் கேட்பார். அதில் 20 தொகுதிகளுக்கு மேலாக விஜய் அவர்களே ஒட்டுமொத்த பிரச்சாரத்திற்கும் தென் மாவட்டங்களில் வந்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவது சுலபமாகிவிடும். இதனால் முக்கிய அமைச்சர் பதவியும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவு சரியானதா? தென் மாவட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ராஜ